திருமாறன் என் மேல உயிரே வச்சிருக்காருன்னு உனக்கே தெரியும்ல. அதே போல இப்ப நான் இருக்கிற கண்டிஷன்ல நான் நினைச்ச உடனே கிளம்ப முடியாது அகிலா. எனக்கு எப்போ பெயின் வரும்னே தெரியல. அதனால நீ ஃபர்ஸ்ட் போய் செட்டில் ஆயிடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரியான சந்தர்ப்பம் பார்த்து நானே கிளம்பி வந்துடுறேன். சரியான சந்தர்ப்பம்னா அது எப்ப சாரு? கரெக்டா என்னால சொல்ல முடியாது அகிலா. அது 6 மாசமாவும் இருக்கலாம், 1 வருஷமாவும் இருக்கலாம். என்ன விளையாடுறியா? அது வரைக்கும் நான் உனக்காக பைத்தியக்கார மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏய், நீ இப்ப கோவப்பட்டு என்கிட்ட கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அகிலா. நாம நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல நிறைய பொறுமை அவசியம். ஆனா உன்னை பார்க்காம அவ்வளவு நாள் நான் எப்படி இருப்பேன் சாரு? எனக்கு புரியுது அகிலா. என்னால மட்டும் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா என்ன? ஆனா நமக்கு வேற வழி இல்ல அகிலா. நீ ஏற்கனவே போட்ட பிளான் படி சுபத்ரா அம்மாவோட பணத்தை வாங்கிட்டு ஆதிராவோட கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ போ. இப்போதைக்கு நம்மளுக்கு அதுதான் முக்கியம். ஓகே சாரு, கேர்ஃபுல்லா. ஓகே அகிலா, நீயும் கேர்ஃபுல்லா இரு. அதுவும் இந்த ஆதிரா கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஆதிரா நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் இல்ல அகிலா, பெரிய கில்லாடி அவ. அகிலா, யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். பாய். பாய், லவ் யூ. அச்சோ, இந்த அம்மாவா? சிக்கனா அவ்வளவுதான். ஏன் மணி? என்றா மணி, என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போற? ஐயோ அம்மா, நீங்களா? கவனிக்கவே இல்லம்மா. சரி சரி, நம்பிட்டேன். உன்கிட்ட ஒவ்வொரு தடவும் புதுசா சொல்லணுமா? ஆட்டோக்காரருக்கு காசை கொடுத்துட்டு பைய கொண்டுட்டு உள்ளவா. அந்த காலி பேக் தானம்மா? வெயிட்ட தூக்கிட்டு வந்தா எனக்கு கை வலிக்கும் மணி. என்ன நின்னுகிட்டு இருக்க? சட்டுன்னு பைய எடுத்துக்கிட்டு என்ற மவ ரூம்ல கொண்டு வந்து வை. இந்த வாட்டி மாட்டினா என்ன மருமவளே, நல்லா இருக்கியா? யாருக்கு மருமக? என்ன ஒழுங்கா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. நீ என்ற மவனை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்ப நீ எனக்கு மருமவ தானே? ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? உங்க பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தாதான் நான் உங்களுக்கு மருமக. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அகிலா, என்றா இதெல்லாம்? அந்த புள்ள ஆதிரா இப்படி பேசுறா? என்னாச்சுமா? நீ அந்த புள்ளைய காதலிக்கிறேங்கிறது சரி, ஆனா அந்த புள்ள உன்னை காதலிக்குதா இல்லையா? நான் ஆசையா மருமவ பொண்ணுன்னு கூப்பிட்டா யார் உனக்கு மருமவ? கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்ன செய்வ? அப்படி இப்படின்னு 1000 கேள்வி கேக்குறா. அம்மா, அது வந்து சொல்லுடா, 2 பேரும் காதலிக்கிறீங்களா இல்லையா? அம்மா, நான் உங்க பையன்மா. என்னால பணத்தை மட்டும்தான் காதலிக்க முடியும். சரி அம்மா, அந்த பொண்ணை காதலிச்சா என்ன, இப்ப காதலிக்கலன்னா என்ன? கல்யாணம் கண்டிப்பா நடக்கதான் போகுது.
அந்த 1 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வரதான் போகுது. நெசமாவாடா? அம்மா ஆமாம்மா, நம்புங்க. இல்லனா நான் எதுக்கு அவளை காதலிக்க போறேன்? ஐயோ என்ற ராசா, என்ற மவனா சும்மாவா? என்ற குணம் உனக்கு அப்படியே வந்திருக்குடா. ஆமா, 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்டா? 7 சைபர்மா. 7 சைபரா? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்தமா வாங்கிரணும்டா. ₹1 பேலன்ஸ் இல்லாம மொத்தமா வாங்கிடலாம். அகிலா, அகிலா, உங்க அம்மா கிட்ட என்ன சொன்ன? அத்தை, அது ஒண்ணு இல்ல அத்தை. அம்மா சீதனத்தை பத்தி கேட்டதுனால ₹1 கூட குறையாம அத்தை சரியா கொடுத்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பணத்துல என்ன இருக்கு ருக்மணி? நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனா எங்க எண்ணம் எல்லாம் ஆதிரா சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். நாள் போக போக என்னோட பேத்தி என்னை விட்டு தூரமா போறாளோன்னு என் மனசு பதட்டமா இருக்கு. நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு தான் எதிர்த்து ஒரு பேச்சு பேசாம இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொன்னேன். உனக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் நடந்தா நீங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதிராவை நீ எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்குவல்ல? வச்சுக்க வந்தேன், கண்டிப்பா. ஆதிராவை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ண அகிலா. பாட்டி, இவனை பத்தி தெரிஞ்சதுன்னா இவனை நீங்க கொன்னே போட்டுருவீங்க. என்ன கண்ணு யோசிச்சுட்டு இருக்க? 1 கோடி ரூபாய் சீதனம் தர போற, சம்மந்தி கையை நீட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ என்னமோ கண்ணா கண்டுகிட்டு இருக்க. சத்தியம் பண்ணி குடு. அகிலனுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து அனுப்புறதுதான் சரின்னு நினைக்கிறேன். அம்மா, ஆதிராவுக்கு கொடுக்க வேண்டிய சீதனத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டா ஒரு வேலை முடிஞ்சது இல்ல? சித்தியும் சந்தோஷப்படுவாங்க. சரி சுபத்ரா, கொடுத்துடலாம். பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி நான் தமிழ்கிட்ட சொல்றேன். வாங்க எல்லாரும்
வாங்க. எப்படியாவது ருக்மணி கைக்கு பணம் கிடைக்காம தடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். வீட்ல அம்மா பாட்டி யாருமே இல்லையே. சரி 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 சாருமதி, எல்லாரும் பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க. இப்ப யார கூப்பிடுறது? வீட்ல அத்தை இருக்காங்க. நான் போய் அத்தைய கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதோ வந்துட்டு கூட்டிட்டு வரேன். அத்தை என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. சாருமதி 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 இரு, அத்தைய கூப்பிடுங்க. அத்தை அத்தை சீக்கிரம் வாங்க. ஒண்ணும் இல்ல சாருமதி. அத்தை என்னாச்சு? சாரு என்ன? அத்தை சாருமதி என்ன 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 ஆச்சு? ஒண்ணும் இல்ல சாருமதி. சாரு அம்மாடி கண்ணு ஒண்ணும் இல்ல சாரு. சாரு ஒண்ணும் இல்ல. ஐயோ சாரு ஒண்ணுமில்ல. சித்தா பொறுத்துக்க பொறுத்துக்க. அது என்னாச்சு? வீட்ல வண்டி எடுக்க யாரும் இல்ல. என்ன பண்றது? அகிலா வீட்ல தானே இருக்கா. அவனை கூப்பிட. என்ன ஆச்சு? உள்ள வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் போய் அகில கூட்டு வரேன். சாரு இரு இரு. கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணும் சாருமதி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. போடா. சாரு சாருமதி என்னாச்சு? சாரு குடிங்க, ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ அண்ணி இங்க பாருங்க, அண்ணி சாருமதி வழியில துடிச்சிட்டு இருக்கா. நம்ம உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். அண்ணி ப்ளீஸ் அண்ணி. என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோசிக்காதீங்க. வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. திருமணம் வர வரைக்கும் எப்படி இந்த புள்ள தாங்கிட்டு இருக்கோம்? சீக்கிரம் கிளம்புங்க. அகிலா கூப்பிடா. பாத்து இதுவா சாரு ஒண்ணுல சாரு. ஹாஸ்பிடல் போயிடலாம் சாரு. அம்மா நான் போய் வண்டி எடுக்கிறேன், நீங்க கூட்டிட்டு வாங்க. வெள்ளமா கூட்டு போமா. வெள்ளமா கூட்டு பா. பயப்படாத, மெதுவா வா. அகிலா சீக்கிரம் வண்டி எடுடா. பாத்து பயப்படாத, மெதுவா வா. பாத்து மெதுவா மெதுவா. இரு இரு போலாம். சீக்கிரம் சாரு மெதுவா 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 ஏறுமா. கிளம்பலாம். ஐயோ கொஞ்சம் பொறுத்து. இதோ ஹாஸ்பிடல் இப்ப போயிடலாம். சீக்கிரம் ஹாஸ்பிடல் போயிடலாம். சாருமா ஐயோ ஐயோ have dialed is currently not reachable. ஐயோ வலிக்குது. ஐயோ சாரு 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 கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணு ஐயோ
டேய் அகிலா கொஞ்சம் சீக்கிரமா போ. டேய் திருமாரு சொல்லுங்கம்மா, ஏன் பதட்டமா இருக்கீங்க? திருமாரு சாருமதிக்கு பிரசவ வலி வந்துருச்சுடா. அப்படியாம்மா? சரி, நான் இப்பவே கிளம்பி வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? சாருமதி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம்டா. ஓகேம்மா, நான் இப்ப சென்னையில இருக்கேன். நான் இப்பவே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறேன். அம்மா, சாருமதிக்கு ஒண்ணும் இல்ல, நான் அவகிட்ட பேசலாமா? அவ வலியில ரொம்ப கத்திட்டு இருக்காடா. நீ கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு வந்துடுடா. நாங்க ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம். நான் வைக்கிறேன். சரி. சீக்கிரம் போ. கடவுளே. சாரு சாரு சீக்கிரம் போயிடலாம் சாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோ சாரு. தோ போயிடலாம். சாரு ஒண்ணுல சாரு, போயிடலாம் சாரு. ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டு சாரு. ஒண்ணுல சாரு, ஒண்ணுல சாரு. சாரு 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 அத்தை சாரு மயக்கமாயிட்டா போல. சாரு 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 எந்திரி சாரு. யாரும் உள்ள வராதீங்க, கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. பாத்து பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ. சிக்னலே கிடைக்கலையே. அகிலா, நீ வீட்டுக்கு கிளம்பு. அண்ணி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னேன். அது அது வந்து நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கோவத்தை கிளப்பாத. தயவு செஞ்சு போ. அது இல்ல அண்ணி, சாரு இந்த நிலைமையில விட்டுட்டு. எந்த நிலைமையில? என் மருமகளை எனக்கு பாத்துக்க தெரியும். முதல்ல நீங்க போ. திருமாற வரதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு.
நர்ஸ் உள்ள எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சாருமதி எப்படி இருக்காங்க? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. தேங்க்ஸ். ஐயோ, திருமாறன் கிட்ட சொல்லவே இல்லையே. அவசரத்துல போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இப்ப எப்படி சொல்றது?